ஹாய் வீவர்ஸ், இது பானு ஆர்கானிக் கார்டன் தமிழ் சேனல். நான் உங்கள் பானு. வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க. நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. இந்த மாதிரி 3 நிமிஷம் ஷார்ட்ஸ்லையாவது நான் உங்களுக்கு என்னோடய தோட்டத்தில் நான் அன்றாடம் பண்ணுற அந்த சின்ன சின்ன வேலைகளை ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி எனக்கு கிச்சனில் கிடச்ச காய்கறி கழிவை என்னோடய தோட்டத்துக்கு கொண்டு வந்து நான் எப்படி பயன்படுத்துகிறேன் அப்படிங்கிறத நான் நேரடி விளக்கமாகவே உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். இதே மாதிரி காய்கறி கழிவை நீங்கள் உங்கள் க்ரோ பேக்கில் கண்டிப்பாக கொடுக்கலாம். எந்த விதமான பாதிப்பும் வராது. அதில் இருக்கிற மண்புழுக்களுக்கு நம்ம கொடுக்குற உணவு தாங்க நம்ம கொடுக்குற இந்த காய்கறி கழிவு. இது நீங்கள் பார்த்துட்ருக்கிற பை வந்து கோவக்காய் கொடி வந்து காய்ச்சி முடிஞ்சு அந்த தண்டு நல்லா திக்காக இருக்குது. அதில் 1-2 இலைகள் இப்போ தான் துளிர்க்க ஆரம்பிச்சிருக்கு. காசு கொடுத்து உரங்கள் வாங்க முடியல அப்படின்னா நமக்கு காய்கறி கழிவு டெய்லி கிடைக்கும் கிச்சனில். அதை கொண்டு வந்து நீங்கள் இந்த மாதிரி காய்கறி கழிவை வந்து செடி வச்சுருக்கிற க்ரோ பேக்கில் அப்படியே நேராகவே நீங்கள் புதைச்சி விடலாம். நான் இப்போ அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எவ்வளோ பெரிய மண்புழு பாருங்கள். இதுக்கு நம்ம கொடுக்குற ஃபுட்டு தான் இந்த காய்கறி கழிவு. இதை சாப்பிட்டுட்டு அது வெளியே விடுற உரம் தான் மண்புழு உரம். இது எல்லாமே இந்த க்ரோ பேக்லேயே நடக்க போகுது. கம்போஸ்டிங்கும் க்ரோ பேக்லேயே தான் நடக்க போகுது. அதோட எச்சம் உரமும் நமக்கு அதே க்ரோ பேக்லேயே திருப்பி கிடைக்க போகுது. இதனால் நம்ம வச்சுருக்கிற செடிகள் காஞ்சி கருகி போகாமல் சத்துக்கள் கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஒரு சிறப்பான ஈல்டு நமக்கு தொடர்ந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும். உரங்கள் காசு கொடுத்து வாங்க முடியல அப்படின்னா கவலைப்படாதீங்க. ரொம்ப சிம்பிளான மெத்தடு. டெய்லி காய்கறி கழிவு கிச்சனில் நமக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். கம்போஸ்டிங் சார்ந்து நிறைய வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க பாருங்கள். இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா பானு ஆர்கானிக் கார்டன் சேனலை லைக் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது ஒரு நாளைக்கு எனக்கு கிடச்ச காய்கறி கழிவு. 2 பைக்கு நான் உரமாக கொடுத்துருக்கேன். 2 கைப்பிடி ஒரு க்ரோ பேக்குக்கு நான் கொடுக்குறேன். வேறு அந்த பக்கம் இருக்குது. வேறு டிஸ்டர்ப் பண்ணாமல் இந்த ஓரமாகவே கொடுக்குறத பாருங்கள். நல்லா ஒரு ஜான் இடம் விட்டு க்ரோ பேக்கோட ஒரு எண்டில் தான் கொடுக்குறேன். வேறு அந்த பக்கம் இருக்குது. வேறு டிஸ்டர்ப் பண்ணாமல் ஓரமாகவே புதைச்சி விடுங்க. தண்ணி மட்டும் நீங்கள் வந்து ரொம்ப அளவாக பார்த்து தெளித்து விடுங்க. இதுக்கு வந்து ஒரு ஜக்கு தண்ணி நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும். மழை பெஞ்சுது அப்படின்னா அதுவும் நீங்கள் கொடுக்க வேண்டாம். ஒன்று விட்டு ஒரு நாள் நீங்கள் தண்ணி தெளிச்சுக்கிட்டே வந்தால் போதும். இந்த மண்ணோட இந்த காய்கறி கழிவு குப்பை சேரும்போது அந்த மண்ணில் இருக்கிற நுண்ணுயிரிகளே போதுங்க இந்த மக்க வைக்கிறதுக்கு. அதில் இருக்கிற அந்த பாக்டீரியாக்களே இந்த காய்கறி கழிவை கம்போஸ்டிங்காக மக்க வச்சு கொடுத்துரும். அந்த மண்புழுக்கு உரத்துக்கு உரமும் ஆச்சு. அது வெளியிடுற கழிவு நமக்கு தொடர்ந்து செடிக்கு மண்புழு உரமாகவும் கிடச்சிக்கிட்டே இருக்கும். இந்த சிம்பிளான மெத்தடை முயற்சி பண்ணி தான் பாருங்களா. மறக்காமல் பானு ஆர்கானிக் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஒரு நாளைக்கு கிடைச்ச கழிவை நான் 2 மரத்துக்கு உரமாக கொடுத்துருக்கேன். ஒன்று கோவக்காய் கட்டிங் அந்த க்ரோ பேக்கில் கொடுத்துருக்கேன். இன்னொன்று முருங்கை மரத்துக்கு போட்டு விட்டுருக்கேன். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.